அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மத்திய அரசின் கீழ் செயல்படுகின்ற கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்க வரும் 22ஆம் தேதி வரை ஆன்லைன் வழியாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழகத்தில் 45 உட்பட நாடு முழுவதும் 1256 கேந்திர வித்யாலயா பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் சில பள்ளிகளில் மட்டுமே 3 வயது பூர்த்தியடைந்த குழந்தைகளை பால்வாடிகா என்ற கேஜி முதல்நிலை வகுப்பில் சேர்க்கும் வசதி உள்ளது. மற்ற பள்ளிகளில் 6 வயது பூர்த்தியடைந்த குழந்தைகளை முதல் வகுப்பில் சேர்க்கலாம். இந்த கல்வியாண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் துவங்கி நடைபெற்று வருகின்றது. 21/3/2025 வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதளம் வழியாக விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். தேர்வான மாணவர்களின் முதல் பட்டியல் 25, 26 தேதிகளிலும், இரண்டாம் பட்டியல் அடுத்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியும், மூன்றாம் பட்டியல் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதியும் வெளியாக உள்ளது. இதற்கு இணைய வழியாக விண்ணப்பிப்பதற்கு இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. kbssangathan.nic.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் கேந்திர வித்யாலயா சங்காத்தன், கேந்திர வித்யாலயா அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணீங்க, இங்க ஃபர்ஸ்ட்ல ஒரு பேனர் கொடுக்கப்பட்டிருக்கு. KB admission notice 2025-26 online registration for class first opens 7th March 2025. வேற ஒரு பேனர் இருக்கு. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் பால்வாடிகா ஓபன் ஆன் 7th March 2025. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 21 மார்ச் 2025. இந்த ரெண்டு லிங்க்லையும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுதான் பால்வாடிகா அட்மிஷன் போர்ட்டல். இது 3 வயது பூர்த்தி அடைந்த குழந்தைகள் கேஜி வகுப்பில் சேர்வதற்கான விண்ணப்ப படிவம் சமர்ப்பிப்பதற்கான போர்ட்டல். 6 வயது பூர்த்தி அடைந்து 1ஆம் வகுப்பில் சேர்ப்பதற்கு இந்த இணையதளத்தை பயன்படுத்த வேண்டும். This portal is exclusively for applying for admission to standard first in Kendra Vidyalaya all over India for the academic year 2025-26. அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்னு கொடுத்திருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கேந்திர வித்யாலயா சங்காத்தன் நியூ டெல்லி கைட்லைன்ஸ் ஃபார் அட்மிஷன் இன் கேந்திர வித்யாலயாஸ் 2025-26 onwards அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல இந்த அட்மிஷன் பத்திய முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல கண்டென்ட் கொடுத்திருக்காங்க, அப்ளிகபிள் ஸ்கோர், டெஃபினிஷன், அந்த மாதிரி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைல்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிற முழு விவரங்களுமே ஃபர்ஸ்ட்ல கண்டென்ட் கொடுத்திருக்காங்க. கீழே வரும்போது ஜெனரல் கைட்லைன்ஸ், மத்திய அரசு பணியாளர்களுக்கான தகவல்கள், மாநில அரசு பணியாளர்களுக்கான தகவல், டிரான்ஸ்ஃபர் டீடைல்ஸ், பிரியாரிட்டிஸ் இன் அட்மிஷன், கேந்திர வித்யாலயாஸ் அண்டர் சிவில் டிஃபென்ஸ் செக்டர், கேந்திர வித்யாலயா அண்டர் ப்ராஜெக்ட் செக்டர், இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹையர் லேர்னிங், எலிஜிபிள் ஏஜ் ஃபார் அட்மிஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி வயது விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த வயதில் உள்ள குழந்தைகளை எந்தெந்த வகுப்பில் சேர்க்கலாம் என்பது பற்றிய வயது விதிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ரிசர்வேஷன் இன் அட்மிஷன், அட்மிஷன் வித் KB டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், இந்த மாதிரி முழு தகவல்களுமே இந்த ஃபைல்ல கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் தெளிவாக இந்த ஃபைலை ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிப்பதற்காக 3 வயது பூர்த்தி அடைந்த குழந்தைகளுக்கு பால்வாடிகா, அதாவது KG 1 சேர்ப்பதற்கான விண்ணப்ப படிவம் இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுல பூர்த்தி செய்ய வேண்டும் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே. கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பால்வாடிகா 1, பால்வாடிகா 3 கொடுக்கப்பட்டுள்ளது. உங்க ஸ்டேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குழந்தையின் பெயர், மிடில் நேம், லாஸ்ட் நேம், டிஃபரண்ட்லி ஏபிள்ட் அப்படி கேட்கறாங்க. எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் குழந்தையின் டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறம் அந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி, டிக்ளரேஷன் செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க லாகின் ஆப்ஷன் இருக்கு. இதுல லாகின் கோடு, ஒரு வாட்டி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு SMS வழியாக லாகின் கோடு சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த லாகின் கோடை இங்க என்டர் பண்ணி குழந்தையின் டேட் ஆஃப் பர்த், அப்புறம் மொபைல் நம்பர், அப்புறம் இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி லாகின் பண்ணினீங்கன்னா உங்க விண்ணப்ப படிவம் ஓபன் ஆகும். அதுல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். திருப்பி இந்த பேஜ்ல வந்து எப்ப வேணாலும் உங்க அப்ளிகேஷனை நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் யுவர் அப்ளிகேஷன் இருக்கு, செக் யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்க லாகின் பண்ணி உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாமே தெரிந்துக்கலாம். அப்புறம் முதல் வகுப்பு மாணவர்கள் 6 வயது பூர்த்தி அடைந்து முதல் வகுப்பில் சேர்ப்பதற்கான போர்ட்டல் இதுதான். இதுலயும் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டிருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்றதுக்காக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரீட் பண்ணி இந்த டிக்ளரேஷன் செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுலயும் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். அதன் பிறகு லாகின் பண்ணணும். லாகின் பண்றதுக்காக சேம் லாகின் கோடு, அப்புறம் டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், அப்புறம் இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி லாகின் பண்ணீங்கன்னா உங்க விண்ணப்ப படிவம் ஓபன் ஆகும். அதுல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து உங்களது விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இதுலயும் பிரிண்ட் அப்ளிகேஷன்,
செக் யுவர் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்றதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. வெற்றிகரமாக உங்களது விண்ணப்பத்தை சமர்ப்பித்து தேர்வான மாணவர்களின் முதல் பட்டியல் 25, 26 ஆகிய தேதிகளில் வெளியிடப்படும். இரண்டாம் பட்டியல் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியும், மூன்றாம் பட்டியல் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதியும் வெளியிடப்படும். ஆகவே தகுதியானவர்கள் உங்களது குழந்தைகளை கேந்திர வித்யாலயாவில் சேர்ப்பதற்கு விருப்பம் இருந்தால் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.